ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே சுவையான முட்டை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, இட்லி, தோசை, அப்புறம் ரைஸ் கூடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமான ஒரு சைடு டிஷ். ரொம்பவே சுலபமாகவும் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த முட்டை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டை தொக்கு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. முட்டை தொக்குக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கணும். அதனால நம்ம எப்பயும் சேர்க்கிற அளவை விட கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாகவே சேர்த்துடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு லைட்டாக கலர் மாறினதும் இது கூட 1 இன்ச் அளவுக்கு பட்டை, கூடவே 3 லவங்கம் சேர்த்துடுங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை உள்ள சேர்த்துடலாம். வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு கிரேவியும் அதிகமாக கிடைக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்க, இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு விழுது அதிகமாக சேர்க்க வேண்டாங்க, 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தீங்கனாலே போதும். பாருங்க, இப்போ இஞ்சி பூண்டோடைய பச்சை ஸ்மெல் போய் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்ல பெரிய சைஸில் பழமாக 4 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். தக்காளியை இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போதான் சீக்கிரமாக வதங்கும். நமக்கு தொக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளியும் வெங்காயமும் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்க, இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா சாஃப்டா வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஹீட்ல ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. தக்காளி இன்னும் நல்லா சாஃப்டா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலா பொருளெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் போல ஆகிடுச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசாலா பொருளெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்காங்க, அதனால மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தாங்க எடுத்திருக்கேன். தனி மிளகாய் தூள் சேர்க்கறதா இருந்தால் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தீங்கனாலே போதும். கூடவே 2 டீஸ்பூன் தனியாத்தூள். நம்ம தனியாத்தூள் சேர்க்கிற போது நமக்கு தொக்கு நல்ல கிரேவி பதத்தில் கிடைக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இந்த கரம் மசாலா நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சது தாங்க. அதனுடைய ரெசிபி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டா எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா பொருளெல்லாம் சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பாருங்க, இப்போ மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாங்க, 1/2 கப் அளவுக்கு சேர்த்தீங்கனாலே போதும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். பாருங்க, இப்போ 5 நிமிஷம் போல ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிரேவி நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குங்க. மசாலாவுடைய பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் கிரேவி பதத்தில் இருக்கிற போது முட்டை சேர்த்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட நான் 4 முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேங்க, அதை உள்ள சேர்த்துடலாம். முட்டையை வேக விட்டுட்டு இது மாதிரி 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு முட்டையை வேக வைக்க வேண்டாம், அப்படியே சேர்க்கறதா இருந்தால் உடச்சி ஊற்றியும் செய்யலாம். அதுலேயும் தொக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லை முழு முட்டையாக சேர்க்கறதா இருந்தாலும் லைட்டாக அங்கங்கே கீறிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போதான் அதுக்குள்ள மசாலாலாம் இறங்கி டேஸ்ட்டு சாப்பிட்ற போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ முட்டை உள்ள சேர்த்துட்டு அது உடஞ்சிடாம லைட்டாக திருப்பி விட்டுறலாம். லைட்டாக கலந்ததுக்கு அப்புறமா கடாயோடைய மூடி போட்டு மூடிடலாம். மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க, இப்போ 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நம்ம முட்டை தொக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். முட்டை உடஞ்சிடாமல் லைட்டாக திருப்பி விட்டிங்கனாலே போதும்.
நம்ம முட்டை வந்து வேக வச்சு சேர்த்துருக்கிறதுனால 5 நிமிஷம் போல் வேக விட்டோம்னாலே போதுங்க. இதே நீங்கள் முட்டை வந்து உடச்சி ஊற்றி செய்கிறதா இருந்தால் 10 நிமிஷம் போல் வேக விட்டுடுங்க. அப்போ தான் முட்டை வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அவ்வளோதாங்க, நம்ம முட்டை தொக்கு இப்போ ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம முட்டை தொக்கு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.